கள்ளமற்ற அன்பை வார்த்தே காத்து கொள்வதும் அவர் கரம். கள்ளமற்ற அன்பை வார்த்தே காத்து கொள்வதும் அவர் கரம். ஒன்றுமில்லா தூஷி நம்மை உயர்த்துவதும் அவர் கரம். ஒன்றும் இல்லா தூஷி நம்மை உயர்த்துவதும் அவர் கரம். ஓடி வராயோ நண்பா, உன் நேசர் அழைக்கிறார் இன்றே திரும்புவாய் கண்டே. ஓடி வராயோ நண்பா, உன் நேசர் அழைக்கிறார் இன்றே திரும்புவாய் கண்டே. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். தேசம் வித்தியாசமான ஒரு நிலையை எட்டி இருக்கிறதை நாம் அங்கங்கே கேள்விப்படுகிற செய்திகளின் மூலம் அறிய முடிகிற ஒரு நிலையில் திரும்ப திரும்ப தொற்று நோய்கள், திரும்ப திரும்ப பூகம்பம், திரும்ப திரும்ப பூமி எதிர்ச்சிகள், திரும்ப திரும்ப கடல் சீற்றம், திரும்ப திரும்ப புயல் மலைகள் என்று அடுத்து 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 யோசித்து முடிப்பதற்கு முன்னதாக இன்னொன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்கள் எவ்வளவு கொடிதானவைகள் என்பதை ஒரு புறத்தில் நாம் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வோடு கூட நின்றாலும், அடுத்து நாம் செய்ய வேண்டிய சில ஆவிக்குரிய கடமைகள், ஆத்துமாவிற்கு வேண்டிய நன்மைகளையும் நாம் கட்டாயமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிலையில் நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்திருப்பதால், தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை பார்க்க, தேவ பிரசன்னத்தை உணர, தேவ பிரசன்னத்தோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும்படியாக தமது மகத்துவமுள்ள கிருபையின்படி நமக்கு இரக்கம் காண்பிப்பாராக. மாத்திரமல்ல, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் தேவன் செய்த மகத்துவமுள்ள செயலின்படியே இன்னும் ஒருமுறை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்கு, அவர்கள் இன்னும் இன்னும் தேவ சமூகத்தை அடைவதற்கு, தேவ பிரசன்னத்தை உணர்வதற்குரிய பாக்கியசாலிகளாய் மாறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் நம்மோடு இடைப்படும் பொழுது, நம்மோடு பேசும் பொழுது, நம்மை உணர்த்தும் பொழுது, நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக, அவைகளை கை கொள்வதற்காக, அவைகளை முற்றிலுமாய் நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கான பொறுப்பாளிகளாகவும் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் திட்டமாய் அறிய வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆகவே தான் இந்த வேத வசனம் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு புஸ்தகத்தை, ஏதோ ஒரு கதையைப் போல நாம் வாசியாமல், அவைகளின் ஆழம் ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்கிற பாகம் என்னை குறித்து என்ன பேசுகிறது, இந்த வேத வசனத்திற்கு உகந்தது போல நான் என்ன மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிற அந்த ஆழமான உணர்வு நமக்கு இருந்தால்தான் நான் தேவனை முற்றிலுமாய் கண்டுகொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் முடியும். அதற்கு காரணம், கடைசி காலங்கள் யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களையும், அப்படிப்பட்ட தாகம் நிறைந்த மக்களையும், சபையானாலும் வேறு சில காரியங்களானாலும் ஒவ்வொரு காரியத்திலும் தடுத்து நிறுத்துவதற்குரிய வேகத்தடையாய் சில காரியங்களை சத்துரு நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறான் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். என்னை நிறுத்தி இருக்கிற இந்த செயல் அல்லது இந்த வேகத்தடை எதற்காக என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால்தான் நான் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தப்பித்து ஓடி ஜெயிக்கிறதற்கு முடியும். இல்லாவிட்டால் அப்படியே விழுந்து போவோம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் உண்டு. சில நாட்கள் கடந்தது. ஒரு போதகர் ஒருவர் புதிதாக வந்தார். அவர் வந்த மாத்திரத்தில் எங்க இருக்கிற சபைக்குள் இருக்கிற சில விசுவாசிகளோடு பேசினார். அவர் பேசின வார்த்தை, உங்கள் சபையில் உனக்கு என்ன பதவி? ஒன்றும் பதில் பேசுவதற்கு இல்லை. சபைக்குள்ளே எந்த பதவியும் இல்லை. நான் ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை, அந்த உணர்வுள்ள காரியத்தை சொல்லாமல் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. எங்களுடைய ஸ்தாபனத்தில் உங்களை மூப்பர்கள் ஆக்குகிறோம். உடனே சென்னைக்கு கொண்டு போனார்கள். ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அப்படியே அந்த குடும்பம் புரண்டு போனது.
அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆத்துமா எப்படி மாறினது என்று சொல்ல முடியவில்லை. விசுவாசத்திலும் நிற்க முடியவில்லை, விசுவாசத்தை விட்டு வெளியவும் ஓடவும் முடியவில்லை, இன்னும் ஆழமாய் அடியெடுத்து வைக்கவும் முடியவில்லை. இப்படி பல இடங்கள், பல சூழ்நிலைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு வேக தடைகளாக நிற்கிறதை முதலாவது நாம் அறிய வேண்டிய கடனாளிகளாகவும் இருக்கிறோம். நான் சொல்லுகிற காரியங்கள் ஒரு சபை குறித்தோ அல்லது வன்மத்தோடு குன்மத்தோடு பேசுகிற காரியங்கள் அல்ல. கடைசி காலம், இந்த காலத்தில் தேவ ஜனங்கள் கால் ஊன்றி நிற்பதற்குரிய அனுபவத்தோடு, கால் ஊன்றி நிற்பதற்குரிய காரியத்தோடு நிற்க கடனாளிகளாய் நிற்பதால் வேதத்தை வாசிக்கும் பொழுது இதிலிருந்து நான் அறிந்து கொள்ளுகிறேன், இதிலிருந்து தேவன் என்னோடு பேசுகிறேன், இதிலிருந்து தேவன் என்னை உணர்த்துகிறவைகள் எவை என்று அவைகளை உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஒவ்வொருவர் தலையின் மேலும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியம் உண்டு. அதில் விசேஷமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பக்தனாகிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இடத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. சவுலை குறித்து, பழைய காலத்து சவுல், ராஜாவாகிய சவுலை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நான் சவுலின் குடும்பத்தை, சவுலை எனக்கு முன்பாக இராதபடி தள்ளிவிட்டேன், சவுலை ராஜாவாக இராதபடி தள்ளிவிட்டேன். நான் தள்ளிவிட்டது ஒன்றுதான், என் கிருபையையும் அவனை விட்டு விலகி போனது என்று எழுதியிருக்கிறது. அருமையான ஒரு வேத வசனம். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இவைகளையெல்லாம் நாம் உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். நான் சவுலை ராஜாவாயிராதபடி தள்ளிவிட்டேன், என்னுடைய கிருபையையும் அவனை விட்டு விலக்கி போட்டேன். இந்த வார்த்தை எத்தனை கடுமையானது, எவ்வளவு கொடூரமானது என்று பாருங்கள். இன்றைக்கும் காலங்களை அப்படி எண்ணி பார்க்கும் பொழுது கிருபை என்று சொன்னாலே நம்மால் யோசிக்க முடியாது. கிருபை என்று சொன்னால் அவைகளுக்கு பேசிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், ஒரே வரியில் புலம்பலில் எரேமியா எழுதினார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையை என்று எழுதினார். அந்த கிருபையை விவரிக்க முடியாது. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதும் பொழுது நித்திய கிருபை என்று எழுதினார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று எழுதினார். அவைகளுக்கு ஒப்பிட்டார், நான் இவ்வளவு பெரிய கிருபையுள்ளவராயிருக்கிறேன் என்று. அந்த கிருபையை குறித்து நம்முடைய வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாட்கள் போராது. நல்லது. அதற்கு பின்பு நாம் வேறு ஒரு காரியத்திற்கு வருவோம். சவுல் யார்? அந்த சவுலை குறித்து வாசிக்கலாம். சவுலை ராஜாவாயிராதபடி தள்ளிவிட்டார், நல்லது. ஆனால் சவுலை விட்டு கிருபையையும் விலக பண்ணினாராம். அப்படியானால் சவுலுடைய ஆதி காலங்களை எண்ணி பாருங்கள். வேதத்தில் இஸ்ரவேலர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டது ஒன்றுதான். சாமுவேல் அழுக ஆரம்பித்தார். தேவன் சாமுவேலை ஆறுதல் படுத்தினார். சாமுவேலை ஆறுதல் படுத்துகிற அளவிற்கு தேவனுடைய காரியம் எவ்வளவா இருந்திருக்கு என்று பாருங்கள். நீ கவலைப்படாதப்பா, நீ அழுகாத, ஜனங்கள் உன்னை தள்ளலை, என்ன தள்ளியிருக்காங்க, நீ அதற்காக என் புலம்புகிறாய், இப்படி சொல்லி தன்னுடைய காரியத்தை குறித்து தேவன் பேசின ஒரு காரியத்திற்கு பின்பு இந்த சவுலுடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனத்தில், பூமியிலே இஸ்ரவேலுக்குள்ளே இவனுக்கு சமானமானவன் இல்லை என்று எழுதியிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் உண்டு. ஒவ்வொரு துணுக்காக எடுத்தாலும் நமக்கு நேரம் போதாது. முக்கியமான சில காரியங்களை நம்முடைய உள்ளான உணர்வுக்காக, சமானமானவன் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவனுடைய திறமை, செயல்பாடு, தேவன் அவனுடைய காரியத்தில் கண்டுபிடித்த தனித்தன்மை, ராஜ்யத்தை ஆளுகிற ஆளுமையின் தன்மை, மற்றவர்கள் எதிரிகளை சந்திக்கிற தன்மை, எதிரிகளுக்கு விரோதமாய் புறப்படுகிற தன்மை, தேவனுடைய காரியங்களில் கருத்தாக இருந்து தன்னோடு இருக்கிற எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தன்மை எவ்வளவு இருக்கிறதென்று தேவன் அறிந்தவராய் சமானமானவன் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை அவனுக்கு சொன்னார். அதற்கு பின்பு நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எண்ணி பாருங்கள். உனக்கு தேவன் வேறே ஒரு இருதயத்தை கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சாமுவேல் சொன்னார். என்ன சுருக்கமாய், இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக, கர்த்தருக்கு உகந்த, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்க, தேவனுடைய சித்தத்திற்கு மாத்திரமே அர்ப்பணிக்கிற தன்மை நிறைந்த இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனிதன் என்று வாசிக்கலாம். நீங்கள் அதற்கு கீழ் வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரத்திலேயே 6வது வசனத்தை, சவுல்
ஒரு தீர்க்க தரிசியைப் போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதற்கு அடுத்து சொல்லுகிற வார்த்தை, சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா? சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவரா? கேள்வி கேட்கிற அளவிற்கு அவனுடைய தீர்க்க தரிசன தன்மை. 17வது வசனத்தை வாசித்து 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லுகிறார், சமயத்துக்கு ஏற்றது போல நீ நடந்து கொள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட, சூழ்நிலை என்னமாய் மாறுகிறதோ, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குள்ளும் யுத்தத்திற்கேற்றது போல நீ போய் சேரும் வரைக்கும் உள்ள சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் என்னவாய் மாறுகிறதோ அதற்கு ஏற்றது போல உன்னை நீ ஸ்திரப்படுத்திக்கொள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற ஒரு தன்மை நமக்கு வரும் பொழுது, என்ன மாதிரியாய் அவரோடு கூட நாம் நிற்கிறோம். நம்மை குறித்து எழுதின வாசகங்கள், நம்மை குறித்து தேவன் தீர்மானித்த தீர்மானங்கள், நம்மை குறித்து அவர் திட்டமிட்ட செயல்கள் எத்தனை பெரிதாக இருக்கிறது என்று பாருங்கள். இத்தனை தகுதி நிறைந்த சவுலை குறித்து தேவன் சொல்லுகிறார், நான் ராஜாவாயிராதபடி தள்ளிவிட்டேன். நான் அதற்கு மாத்திரமல்ல, என் கிருபையை அவனை விட்டு விலக்கினேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் சிந்திக்கவும் கவனமாய் பார்க்கவும் வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சவுல் இந்த அளவிற்கு தேவ சமூகத்திலிருந்து கிருபையை கூட தள்ளி போடுகிற அளவிற்கு, கிருபையை கூட இழந்து விடுகிற அளவிற்கு அவர் செய்த காரியம் என்ன? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் அவரிடத்திலே கண்டுகொண்டு போகலாம். ஆனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட கிரியை செய்வாராக. நான் 2 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு காட்டி நம்மை நாம் சிந்திக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்படி ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்யும்படியாக ஜெபத்தோடு கூட நாம் வேதத்தை திறக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு யுத்தம், ஏதோ சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நடந்தது போல சவுல் ஒரு பொருத்தனை செய்கிறார். யுத்தம் முடியும் வரைக்கும் ஒருவனும் சாப்பிடக்கூடாது, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை சொன்ன பின்பு அவர் மறுபடியும் சொல்லுகிறார், அப்படி யாராயிலும் புசித்தால் அவன் சாகவே சாக வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதற்கு பின்பு சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு சின்ன மாற்றம் வருகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். மாற்றத்திற்கு பின்பு இந்த காரியம் சம்பவித்தது என்ன என்பதற்காக அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சீட்டு போட வேண்டிய ஒரு நிலை வந்தது. இந்த சீட்டு சவுலின் குடும்பத்தாரின் பேரில் விழுந்துவிட்டது. அதில் சவுலுக்கும் அவன் குமாரன் யோனத்தானுக்கும் சீட்டு போடுகிறார்கள். யோனத்தானின் பேரில் வந்துவிட்டது. குற்றம் செய்தவன் யார் என்கிற ஒரு கேள்வி. புசித்தவன் யார்? இதுதான். சாப்பிட்டவன் யார்? இவ்வளோதான் கேள்வி. யார் யார் சாப்பிட்டாங்க, யார் சாப்பிட்டு முடித்தாங்க? இந்த கேள்விக்கு பதிலாக அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனியுங்கள். யோனத்தான் என் குமாரனை ஆனாலும் அவன் சாகவே சாக வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். நேரம் தாண்டினது, குமாரன் சாகவில்லை. அதே நிமிஷம் பாருங்க, சாகணுங்கிறதுக்காக அவன் கொல்லாமல் விட்டான் என்கிற காரியத்தை நான் கோட்பாடு பண்ணல. சாக வேணும்னு சொல்லி இன்னொரு மனுஷனாக இருந்திருந்தால் இந்த சவுல் என்ன செய்திருப்பார்? தன்னுடைய மகனை தவிர வேறு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை தவிர வேறு யாராகிலும் இந்த தவறு செய்திருந்தால், இந்த காரியத்தை நடப்பித்திருந்தால் சவுல் எப்படி உயிரோடு வைத்திருப்பார் என்று பாருங்கள். அதற்குரிய என்ன முயற்சியில் அவர் இறங்கியிருப்பார்? முதலாய் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதன் காலங்களை தெரியுங்கள். ராஜாவாக இராதபடி தள்ளிவிட்டேன், அது ஒரு புறத்தில். ஆனால் கிருபையை சவுலை விட்டு விலக்கினது போல என்கிற அந்த வார்த்தை கடுமையான ஒரு வார்த்தை. சவுலை விட்டு கிருபையை விலக்கி விட்டாராம். எப்படி அது முடிந்தது? முதலாய் சவுல் தன் வார்த்தையிலே உண்மை இல்லாதவனாய் காணப்பட்டார் என்கிறான். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காரியம். சவுல் தன் வாழ்க்கையில் தன் வார்த்தையிலே உண்மை இல்லாத ஒரு புருஷனாய் நின்றார், உண்மை இல்லாத ஒரு மனுஷனாய் நின்றார். தான் சொன்னதை சொன்னபடி செய்வதற்கு மறுபடியும் அவர் அதை குறித்து பேசவில்லை. தன் குமாரன் என்று சொன்னவுடனே
அப்படியே அதை பிரட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கு விசேஷமாய் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அநேகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள், அநேகரை கேட்டிருக்கிறீர்கள். பலவீனத்தோடு வருவோம். என் பையனுக்கு இப்படி இருக்குது, என் மகளுக்கு இப்படி இருக்குது, ஐயோ ஐயா நீங்கள் ஷோ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். இந்த சம்பவங்கள் நடந்துவிடும். கர்த்தர் மனம் இரக்கம் கொண்டு பெரிய காரியங்களை செய்து விடுவார். அற்புதம் நடந்த பின்பு ஒப்பு கொடுத்தல் வார்த்தை, அர்ப்பணிக்கிற வார்த்தை, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை இல்லாமல் போகும். பல வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த திடீரென்று அந்த வீட்டுக்கு நாங்கள் ஜெபத்திற்காக போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. கட்டாயப்படுத்தி அழைத்திருந்தார்கள். நாங்கள் போனவுடன் அவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அருமையான மகன். அந்த மகன் நாங்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். வீட்டுக்குள்ளே வரணும். வர்றதுக்காக வந்தார். அந்த அம்மாட்டெல்லாம் நாங்கள் அவங்க ஐயாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். வந்தவர் அம்மானு கூப்பிட்டார், வாப்பான்னு கூப்பிட்டாங்க. வாசற்படிக்கிட்ட வந்த உடனே அப்படியே கீழே குனிந்தார். தவழ்ந்து வீட்டுக்குள்ளே வந்து எழுந்து நின்றார். எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதற்கு பின்பு ஃபேன் மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. அந்த ஃபேன் வரைக்கும் வந்தார். ஆனால் அந்த ஃபேனை பார்த்த உடனே அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ஃபேன் தாண்டி தான் எழுந்து வீட்டுக்குள்ளே போனார். இது ஒன்று மட்டுமல்ல, அடுத்த வாசப்படியிலும் இதே, அடுத்த ஃபேன் அடியிலும் இதே. எந்த இடத்துக்குள்ளெல்லாம் நுழைகிறாரோ அவர் தலைக்கு மேலே என்ன இருந்தாலும் கீழே உட்கார்ந்து கொடுக்கிறார். இதற்காகத்தான் உங்களை ஜெபிக்க அழைத்தேன் என்றார். காரியம் ஒன்றும் சொல்லலை. அவங்க இந்த காரியத்தை சொல்லாதிருக்கும் பொழுது நாங்களும் ஜெபிக்க தொடங்கி, ஆண்டவர் எப்படி ஆகிலும் இவ்வளவு பெரிய மகனுக்கு நீர் கிருபை தாரும் என்று ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த மகன் பல நாட்களுக்கு முன்பு மரண தருவாயில் படுக்கையிலானார். அவருக்கு வந்த அந்த ஜுரம் அவர் பிழைக்க மாட்டார் என்கிற ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. இந்த நிலையில் இந்த தாயும் தகப்பனோரு பொருத்தனை செய்தார்கள். என் மகனுக்கு ஜீவனை கொடுப்பீரானால் என் மகன் ஊழியத்திற்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்திற்கு என் மகனை நான் அனுப்பிவிடுகிறேன் என்று பொருத்தனை செய்தார்கள். மகனுக்கு சுகமானது. மகன் படிக்க தொடங்கினான். அடுத்த படிப்பு அடுத்த வகுப்பு வேலை போனான். அவன் நல்ல பட்டதாரியாய் மாறிவிட்டான். இப்போது பெற்றோர், நீ ஊழியத்துக்கு முழுசுமாக போக வேண்டாம், நீ வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யலாம், உனக்கு நல்ல போஸ்டிங் காத்திருக்கு, நல்ல சம்பளம் காத்திருக்குன்னு இப்போ வேலைக்கு அனுப்ப தொடங்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனது. மகன் உட்கார்ந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். நான் வார்த்தையில் உண்மையுள்ள ஒரு புருஷனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் காரியங்களில், என் செயலில், என் பக்தியில், என் ஜெபத்தில், என் நடைமுறையில் வருஷத்திற்கு 1ஆம் தேதி வரும்போது நம்முடைய வேலையெல்லாம் தெரியும். ஜனவரி 1க்கு நான் ஆண்டவரை இந்த வருஷத்தில் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், அதுவும் பொருத்தனை ஞாயிறு என்று வைத்து விடுவார்கள். இந்த பொருத்தனை ஞாயிறு உள்ளே நுழைந்த உடனே இந்த வருஷம் அப்படி இருப்பேன், இந்த வருஷம் இத்தனை அதிகாரம் படிப்பேன், இந்த வருஷம் இப்படி ஆலயத்தில் செய்வேன். கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். அதற்கு பின்னால் அந்த காரியத்தை அப்படியே மறந்து விடுவோம். அதற்கு பின்பு அதை நாம் செயல்படுத்துவதில்லை. மனதிலே ஒன்று தீர்மானிப்போம், அதை செயல்படுத்துவதில்லை. தேவன் வார்த்தையிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறார். அந்த வார்த்தை தேவனிடத்திலே பேசுகிற, தேவனிடத்திலே செயல்படுகிற, நான் அவரிடத்திலே செய்கிற பொருத்தனையில், அவரிடத்தில் செய்கிற காரியங்களில் நான் உண்மையுள்ளவனாய் நிற்க வேண்டும். மற்றொன்று, சவுல் செய்த இன்னொரு காரியத்தையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எல்லா மிருகங்களையும் கொன்று விடப்பான்னு சொல்லிட்டார். ஒன்று கூட உயிரோடு இருக்க வேண்டாம், ஒரு நாயை கூட வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லுகிறது போல சொல்லிவிட்டார். சவுல் பட்டயத்தை உருவினார். யுத்தம் கலந்தது. யுத்தத்தில் எது கொழுமையாக இருந்ததோ எல்லாவற்றையும் உயிரோடு காப்பாற்றினார். வத்தல் தொத்தல் உதவாதது எல்லாத்தையும் மாற்றிட்டார். நோய் பிடிச்சதாக இருக்கிறதையோ, நமக்கு கண்ணுக்கு பிரியமில்லாத எல்லாம் காலி பண்ண, மற்றதையெல்லாம் அப்படி வை. இந்த சம்பவம் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்ட இந்த நிலையில் தேவன் அவனிடத்தில் தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை ஒற்று கொஞ்ச நேரம் கவனியுங்கள். ஐயா, என்னது இதெல்லாம்? அவர் சொல்கிறார், இதெல்லாம் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக. தீர்க்கதரிசி திரும்பி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்.
பலியை பார்க்கலாம். அந்த வரி அப்படியே நிறுத்திடுங்க. அதற்கு பின்னால் நீ செய்த இந்த காரியம் அவபக்தி, விக்கிரக ஆராதனை, பெலிஸ்வனியம், இந்த 3 பாவத்தை நீ செய்திருக்கிறாயினார். கொஞ்சம் வேதத்தை மட்டும் கொஞ்சம் ஒட்டு பாருங்க. ஒரு கீழ்ப்படியாத தன்மை 3 விதமான பாவத்திற்கு உள்ளாக கொண்டு போனது. கீழ்ப்படியாதது என்கிற அந்த அனுபவம் 3 விதமான பாவியாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்திவிட்டது. சில நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள், சில நேரத்தில் நம்முடைய பேச்சுவார்த்தைகள், சில நேரத்தில் நம்முடைய பக்தி பரவசத்தை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது வானம் இறங்கி வருகிறது போல இருக்கும். வான மண்டலங்கள் இறங்கி கீழே வருகிறது போல இருக்கும். ஆராதனை கை தூக்குவோம், ஆராதனையில் இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்லும்போது பார்த்தால் அப்படியே. ஆனால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கவனித்து பாருங்கள். எவ்வளவாய் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் வேத வசனத்திற்கு. வேத வசனத்தின்படி அல்லது கர்த்தருடைய நாமத்தின்படி அல்லது கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையின்படி நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறேன்? நான் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறேன்? நான் என்னையா மீறி போயிட்டேன்? மற்றவங்களை மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை செய்திருக்கிறேன்னா, மற்றவங்களை மாதிரி திருடி இருக்கிறேன்னா, மற்றவங்களை மாதிரி ஏதாவது நான் பெரிய பாவி, என்னை யாராவது கை நீட்ட முடியுமா? என்னுடைய நீதி என்ன? என்னுடைய ஜெப வாழ்க்கை என்ன? என்னுடைய பரிசுத்தம் என்ன? நான் செய்கிற காரியம் என்ன? காலையில் எழுந்து எனக்கு ஜெபம் இருக்குது, மத்தியானத்தில் நான் வேத வாசிக்காத, சங்கீதத்தை படிக்காத, நான் வெளியே போகவே மாட்டேன். அதற்கு பின்பு எப்படியாவது ஆராதனையில் போய் முடிகிற நேரத்துக்காவது போய் தலையை காட்டுவேன். நான் அப்படியாவது போய் ஊழியக்காரருக்கு என்ன வேணும்னு கேட்பேன். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் என் வீட்டில் தான் சாப்பாடு. என்ன நடந்தாலும் நான் தான் முழு ஆளாக நின்றுட்டுருக்கேன். என்ன நான் கீழ்ப்படியாத போயிட்டேம்மா? ஐயா, காரியத்தை கேட்கல. ஒரு கீழ்ப்படியாத ஒரு தன்மை அனுபவத்தில் இருக்குமானால் இந்த கீழ்ப்படியாத தன்மை 3 பாவத்திற்கும் வேறாய் நிற்கிறது என்பதை மறக்கக்கூடாது. நான் இப்போ வெளிப்படையாக சொல்லிடுறேன். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், மறுஜென்மம் முழுக்கு, மறுபடியும் பிறத்தல், இப்படி வேத வசனத்திற்குள்ளாக அந்த காரியங்கள் அப்படியே தெளிவாய் நிற்கிறது. நான் முதல் கேட்கிற கேள்வி, கீழ்ப்படிந்திருக்கிறாயா? நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கீழ்ப்படிஞ்சிருக்கனா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்திருக்கிறேனா? எந்தெந்த வேத வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன்? உலகம் சொல்லுகிற, உலகம் காட்டுகிற சகல ஆசாரங்களும் என்னிடத்தில், உலகம் எனக்கு காண்பிக்கிற எல்லா ஐதீகங்களும் என்னிடத்தில், உலகம் எனக்கு, தேவன் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்த காரியங்கள் உலகத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒட்டி தட்டி என்னோடு கூட சேரும் பொழுது நான் அவைகளோடு கூட சேர்ந்து நிற்கிறேன். எவைகளில் கீழ்ப்படிந்திருக்கிறேன்? எந்தெந்த விஷயத்தில் நான் அவரை கனம் பண்ணும்படியாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, என்னோடு கூட இப்பொழுது இந்த காரியங்களில் ஆவியானவராலே உணர்வுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். ஐயா, அம்மா, ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. சவுல் 2 விசேஷித்த காரியங்கள். ஒன்று, வார்த்தையில் உண்மையில்லாதவனாய் மாறினான். மற்றொன்று, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலிருந்து முற்றிலும் விலகினான். இந்த கீழ்ப்படிதலின் தன்மை அவனுக்குள் இல்லை. கீழ்ப்படிதலின் தன்மை அவனுக்குள் இல்லாததால் அவன் 3 விதமான பாவத்திற்கு முழுமையாய் உட்பட தொடங்கினான். இந்த பாவத்து நிமித்தம் தேவன் ராஜாவாயிராதபடி ஒரு புறத்தில் தள்ளுகிறார். அவர் ராஜாவாயிராதபடி தள்ளினார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை சூழ்ந்து கொண்ட கிருபைகள் எல்லாம் விலகி போனது என்று எழுதியிருக்கிறது. என்னோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறதுக்கு ஆர்வமுள்ள என் அருமை தாயே, தகப்பனே, ஒரு நிமிஷம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எண்ணி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளையும் எண்ணி பாருங்கள். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தன்மையையும் எண்ணி பாருங்கள்.
நாம் எவ்வளவாய் அவரோடு கூட பழகி இருக்கிறோம், எவ்வளவாய் அவரோடு கூட சேர்ந்திருக்கிறோம், எவ்வளவாய் அவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நிற்கிறோம். எத்தனை முறை தேவ சத்தம், எத்தனை முறை தேவ எச்சரிப்பு, எத்தனை முறை தேவ வார்த்தைகள், எத்தனை முறை உணர்த்தப்படுகிற காரியங்கள், எத்தனை முறை உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், எத்தனை முறை இந்த வேத வசனங்கள் நம்மோடு இடைபடுகிறது. என்றைக்காகிலும் ஒன்றுக்கு நான் கீழ்ப்படுகிற தன்மை இல்லாமல் போனால் கிருபை விட்டு விலகுமா? என்றைக்கும் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? உட்கார்ந்து 2 நிமிஷம் உங்களை முழங்காலில் நிறுத்தி கேளுங்கள். நான் எந்த விதத்தில் மீறுதலாய் நிற்கிறேன்? உமக்கு கீழ்ப்படியாமல் போனால் இவைகள் எல்லாம், இந்த குற்றத்திற்கும் பாவத்திற்கும் நான் பொறுப்பாளி என்று எழுதியிருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் அறியும்படி என் இருதயத்தில் எனக்கு உணர்த்தி காட்டும். நான் உமக்கு கீழ்ப்படியட்டும். நான் என் வார்த்தையில் உண்மையுள்ளவனாய் இருக்கட்டும். நான் என் ஆண்டவரை சேவிக்கிற விஷயத்தில் சத்தியமுள்ளவனாய் மாறட்டும். என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், என்ன நேர்ந்தாலும் உம்மை விட்டு விலகாதிருக்கிற பக்தியுள்ள உள்ளத்தோடு வாழ என்னை பலப்படுத்தும், என்னை பக்திக்குள்ளாக்கும், என்னை பரவசப்படுத்தும். நீர் அந்த கிருபைக்குள்ளாக என்னை மாற்றும் என்று ஜெபிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? யோசிப்போம். ஒப்பு கொடுக்க மனமில்லை என்று சொல்ல வேண்டாம். இது அந்நியன் காரியம் என்று சொல்ல வேண்டாம். தேவ கிருபை நம்மை விட்டு விலகுவதற்கு முன்பு கீழ்ப்படுகிற மகிமைக்குரியவர்களாய் மாறி நம் ஆண்டவரை கனமனுவோம். சவுளை நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, கொஞ்ச நேரம் நாங்கள் சவுலை உற்று கவனித்தோம். சவுலை குறித்து எழுதின வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது எங்கள் மனதிற்குள்ளாக கொண்டு வருகிறோம். சமஸ்த ஜனங்களுக்குள் சமானமானவன் இல்லை என்று நீர் கண்டீர். அவன் இருதயத்தையே மாற்றி அமைத்தீர். அவனை தீர்க்க தரிசனத்திற்கு கொண்டு போனீர். கர்த்தரோடு கூட நிற்கிற ஒரு மனிதனாய் மாற்றினீர். இந்த அனுபவங்களே எங்களிலும் இந்த அனுபவங்களே இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி எங்களுடைய அனுபவங்கள், எங்கள் நடைமுறைகள் விகாரப்படுகிறதையும் நாங்கள் அறிகிறோம். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனையோ கர்த்தருடைய ஜனங்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி, சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதபடி, சத்திய வார்த்தைகளுக்கு அடங்கி நடக்காதபடி, உலகத்தோடு இணைந்து, உலகத்தோடு ஒன்றித்து, உலகத்தோடு சேர்ந்து, உலகம் போகிற போக்கிலே தங்களை நடத்தி கொண்டு போகிற எத்தனையோ பேர், ஒருவேளை ஆவியானவர் அவர்கள் உள்ளத்தில் அவர்களை உணர்த்துவீரானால், அவர்கள் உள்ளத்தில் அவர்களோடு பேசுவீரானால், ஆண்டவர் இன்றைக்கு அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் இருதயத்தை திறந்தரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த மகத்துவம் உள்ள கிருபைகளை பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தரணும். பிரகாசமான மனக்கண்களை தருவீராக. அழிகிறவனோடு நாங்கள் அழிய வேண்டாம், ஒளிந்து போகிறவனோடு நாங்கள் ஒளிந்து போக வேண்டாம். நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கைக்காக, நித்தியமாய் சேர்ந்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் சேர்ந்து வாழத்தக்கதான ஒரு மகிமையுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காண்பியும். ஒரு அனுபவத்தில் நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று எண்ணுவதை விட, எங்களை விட்டு கிருபை நீங்குமானால், நித்திய கிருபை எங்களை விட்டு நீங்குமானால், எங்களை தெரிந்து கொண்ட கிருபை எங்களை விட்டு நீங்குமானால், எங்களை அழைத்த அழைப்பின் கிருபை எங்களை விட்டு நீங்குமானால், எங்களோடு கூட இடைபடுகிற கிருபை எங்களை விட்டு நீங்குமானால், திரும்ப இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற ஆழ்ந்த சிந்தனை என்னோடு கூட இந்த ஜெப நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற இருதயத்தை தார். வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு செயலுக்கும் கீழ்ப்படுகிற உள்ளத்தை தார். உம்முடைய பிள்ளைகள் ஊமிலே கலிகூர்ந்து மகிழ்வதற்கு இயேசு கிறிஸ்து எனும் எங்கள் இரட்சகர் திரும்ப எக்கால சத்தத்தோடு வரும் பொழுது பறந்து போகிற, மறைந்து போகிற அனுபவம் உள்ளவர்களாய் மாறத்தக்க உம்முடைய பிள்ளைகளை நீர் பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும், கிருபைக்குள் ஆக்கும், மகிமைக்குரியவைகளாய் நிரப்பும். அந்த ஆசீர்வாதம் அவளை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினாலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு சவலை போல நாம் கிருபைகளை தேவன் எடுத்து போடாதபடிக்கு நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்துவதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.